இன்னைக்கு பூந்தி லட்டு பண்ண போகிறோம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இங்கே ஒரு கப்பு நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போட்டுட்டேன். சரி நல்லா வருதான்னு பார்க்குறதுக்காக பண்ணேன். ஸோ அதனால் நான் ஒரு கப் மட்டும்தான் பண்ணுறேன். ஒரு கப்புக்கே உங்களுக்கு நிறையா வரும். ஒரு கப்பு கடலை மாவு வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஃப்ரெஷ் பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அதே மாதிரி இங்கே வந்து ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அப்படியே அந்த ரெகுலர் கலர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஃபுட் கலர் போட்டோன்னா அந்த ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கட்டி இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கணும். மாதிரி நல்லா கட்டிலாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அதை நல்லா தின்னா கரைச்சிக்குவோம். இதுதான் கன்சிஸ்டன்சி. இவ்வளவு லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வரும், சரியா? இப்போ இதில் வந்து ஜஸ்ட் இது பாருங்கள், இவ்வளோதான், ஒரு பொட்டு அளவுக்கு சோடா உப்பு இதையும் போட்டுட்டு நான் கரைச்சிக்கிறேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த இது பூந்தி கரண்டி, சரியா? இந்த இதை வந்து நம்ம இப்படியே போடணும். நம்ம இப்படி போட்டோம்னா நம்ம காரா பூந்திக்கெலாம் நம்ம இது பண்ணுவோம்ல, தேய்ப்போம்ல, அது மாதிரி தேய்க்காம நம்ம இப்படி தட்டுனோனாலே கீழே விடணும். இது இப்படி இருக்கணும், இப்படி லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு பூந்தி வந்து கரெக்டாக வரும், சரியா? இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா, இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து இது கிறிஸ்பி ஆக்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம இதை வந்து லைட்டாக அதை வேக வச்சோம்னா போதும். இந்த அளவுக்கு இப்படி இருந்தாலே போதும். நம்ம இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், சரியா? நான் உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை நான் செஞ்சு காட்டிடுறேன். இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சிடுறேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சுகர் சிரப் என்ன செய்கிறது அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகே, இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க முதல்ல. நான் வந்து சுகர் சிரப்லலாம் இப்போ போடலை. இது வந்து இது போட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம சுகர் சிரப் இது செய்வோம். ஓகே, இப்போ நான் இங்கே இதை எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பவுலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப இன்னும் அப்படி இந்த சொதன்னு போயிடாது. நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் கிறிஸ்பி அட் ஆல். இட்ஸ் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குது. இந்த பாருங்க, இப்படி சாஃப்டாக இருக்குது, சரியா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவ்வளோ நான் எடுத்த அந்த 1 கப் கடலை மாவுக்கு வந்து நமக்கு வந்து சுகர் வந்து 180 கிராம்ஸ் வேணும். நான் அதனால தான் இங்கே மெஷரிங் ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 180 கிராம்ஸ் இருக்குது, சரியா? இப்போ வந்து இந்த 180 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்குல்ல, அது போட்டாச்சு. இந்த இதுக்கு எக்ஸாக்டாக ஹாஃப் இது வேணும். அதாவது 180 சுகர் இல்லை, ஸோ 90 ml ஆஃப் வாட்டர், சரியா? நான் போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சமாக நம்ம, ஏன்னா இதில் வந்து நம்ம பூந்தியில் வந்து கலர் அவ்வளோ ஒன்றும் பிடிக்கலைல்ல, ஸோ அதனால் இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து எனக்கு ஃபுட் கலர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ இதை வந்து ஆன் பண்ணுறேன். சுகர் கரையணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு வந்து கொதிச்சு வரணும், நல்லா கொதிச்சு வரணும். இந்த மீன் டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து கண்டிப்பாக அம்மா வந்து திட்டத்தான் போகிறாங்க, இது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து கம்ஃபர்டபுளாகவும் இதாகவும் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இந்த ஐடியா பண்ணுறேன்.
பூந்தி எல்லாத்தையும் மிக்சியில் நீங்கள் அப்படியே பேஸ்ட் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு 1-2 ஆக்குற மாதிரி நான் காட்டுறேன். நான் அது எப்படி இருக்கணுன்றதை காட்டுறேன். இதுக்கு லேசாக கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். இதையும் போட்டுட்டு இன்னும் கூட சுகர் கரையணும். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். அதாவது ஃபுல்லாக பவுடர் ஆகலை. அட் த சேம் டைம் அங்கங்கே 1-2 வந்து இதோ பூந்திலாம் தெரியுது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு சுகரு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மினிமம் ஃப்ளேம், இந்த மாதிரி மினிமம் ஃப்ளேம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட இந்த வேலையை நீங்கள் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி சிம் ஃப்ளேமில் இருக்கிற அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இப்படி ஸ்லோவாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த பூந்தி எல்லாத்தையும் நான் போட்டுக்க போகிறேன். இதில் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு சட்டியில வந்து அது ஒட்டாம அப்படி சுருண்டு சுருண்டு வரும்ல, அந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்க எடுத்துடணும். ஐ மீன் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதனால நம்ம இனி கேர்ஃபுல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம நம்ம கைவிடாம கிளறுவோம். சரியா? அடுப்பு பாருங்க சிம்ல தான் இருக்கு. இதே சிம்ல தான் வச்சு நீங்க பண்ணணும். வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இப்போ இதை போட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். அது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன் நான். இப்போ நான் அதை எடுத்து இந்த பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்டில் நான் போட்டுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பரவ விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே ஆறிடும். இங்கே நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா த மஸ்க் மெலன் சீட்ஸ். சரியா? இது கொஞ்சமாக, நிறையா போட வேண்டாம், கொஞ்சமாக. இந்த நார்த் இந்தியன் மிட்டாய் ஷாப்லலாம் கிடைக்கும்ல, அது மாதிரி லட்டு. இது வந்து பிஸ்தாவை வந்து கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கேன். சரியா? ஆக்சுவலாக நார்த் இந்தியன் அந்த லட்டு வந்து அவங்க நெய்யில் தான் ஃப்ரையே பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அது பண்ணலை. சரியா? அதனால் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக நம்ம நெய் கொஞ்சமாக தான் நெய் போடுறோம். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்னொரு 5 மினிட்ஸ் இப்படியே ஆறட்டும். சரியா? இப்போ நம்ம கை வச்சோம்னா காய் அப்படியே வெந்து போயிடும். நல்லா இது ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு. கையை நல்லா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. கையில் வந்து அந்த தண்ணி இருக்கட்டும், லைட்டாக அந்த தண்ணி இருக்கட்டும். அதோட வந்து நம்ம லட்டு பிடிக்கலாம். நல்லா வார்மாக இருக்குது, ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை, ஹாட்டாக இல்லை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பர் லட்டு ரெடி. ஓகே, இது மாதிரி ஒரு சிலர்லாம் அப்படியே 2 கையாக இது பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. எனக்கு வந்து இதே வந்து ஒழுங்காக சேஃப் வருதான்னு பார்ப்போம். நம்ம பரவாயில்லையோ ஷேப்பு. இது மாதிரி நான் மற்ற எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டைம்னா ஆக்சுவலி இது செகண்ட் டைம். நேத்திக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணேன். செம்மையாக வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை. ஒருத்தர் ஆஃபீஸில், ஒருத்தர் படிக்க போயாச்சு. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்ஃபேக்ட் உடனே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் நான் போட்டுட்டேன். இன்ஸ்டாகிராமில் போட்ட உடனே 2 பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க, அக்கா எப்போ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு. ஐயையோ, நான் ஷூட்டிங்கே படலையப்பா அப்படின்னு நினச்சேன் நான்.
எஸ், அதே மாதிரி இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருந்தேன். அதுலேயும் பார்த்துட்டு என்னோடய ஸ்கூல்மேட் அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க, அப்லோட் பண்ணிட்டீங்களா, நான் பார்க்கலாமா அப்படின்னு. ஐயோ, அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இன்றைக்கி ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் வருதான்னு பயந்துக்கிட்டே விருப்பம்னு. பரவாயில்ல, ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸும் ஒழுங்காக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு. சரியா, 17 லட்டு எக்ஸ்ட்ராவாக இது 1 குட்டி ஃபலா. சரியா, ஸோ இது வந்து நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோம்ல, அந்த மாவுக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு.